அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் நம்மளுடைய ஊழியத்தினுடைய 19ஆம் வருஷத்துக்குள்ளாக தேவன் நம்மளை கடந்து வரும்படியாக செய்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த 18 வருஷங்களாக தேவன் இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தி வந்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக வாலிப பிள்ளைகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் நாங்கள் ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 19ஆம் வருஷத்திலையும் கூட தேவன் ஆசீர்வாதமாக நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த 2 வருஷங்களாக நாம் இந்த வைரஸின் மூலமாக எவ்வளோ பயந்து ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுமே கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக மக்கள் நம்மளை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே நாம் காக்கப்படுகிறோம். சென்றவர்களை காட்டிலும் நாம் நீதிமான்கள் என்றல்ல, தேவனுடைய சுத்த கிருபையினாலே நாம் காக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய தேசத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பயங்கரமான கொடிய வைரஸிலிருந்து தேவன் நம்ம தேசத்தை காக்கும்படி நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் தலைகளை வணங்கி ஜெபித்து தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம் கண்களை மூடி. அன்பும் இரக்கமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் இந்த காணொளி மூலமாக தேவ வார்த்தை கேட்கும்படி நீர் செய்த கிருபைக்காக துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் முழு உலகத்தையும் நேசித்த இரட்சகராக இருக்கிறீர். எங்களுடைய தேசத்தின் மீதும் இரக்கம் காண்பித்தருளும். இந்த கொடிய வைரஸிலிருந்து அன்பார்ந்த ஜனங்களை நீர் காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசும் மருத்துவர்களும் செவிலியர்களும் அநேக மக்கள் அந்த நோயிலிருந்து, அந்த வைரஸிலிருந்து மக்களை காக்கும்படியாக எவ்வளவோ பிரயாசத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். என் தேவன், நீர் இரக்கம் காண்பித்தருளும். நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி. நீரே கிருபையாக எங்களை நடத்தும். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியிலே மருத்துவமனைகளே அவதிப்படுகிற அன்பார்ந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மருத்துவமனையில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே, இந்த பயங்கரமான நோயிலிருந்து நீர் விடுவித்து காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தேவ செய்தியை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். தேவ வார்த்தை விளங்கி கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிட்டார்களும். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு தேவ செய்தி கொடுக்கும்படி, உங்கள் முன்பாக நிற்கும்படி தேவன் கிருபை காண்பித்தார். இந்த காணொலியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மட்டுமல்ல, தேவ செய்தி கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மோசே மரித்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் அந்த கானானை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட கானானை நெருங்கி வந்தார்கள். தேவன் இஸ்ரவேல் பிதாக்களுக்காக வாக்குதத்தம் செய்து தேவதாசனாகிய ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குதத்தம் செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரையும் நீர் விட்டு நான் சொல்லுகிற
அந்த தேசத்துக்கு போ, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக ஆயத்தமாக இருந்தார்கள். தேவன் ஆபிரகாமோடு சொன்னார், 430 வருஷம் இந்த ஜனங்கள், உன்னுடைய மக்கள் அடிமைகளாக இருப்பார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்களை நான் விடுவித்து கொண்டு வந்து இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று தேவதாசனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அப்படி 430 வருஷம் அந்த மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவதாசனாகிய மோசேவை அங்கு அனுப்பி அந்த மக்களை தேவனுடைய பலத்த கரத்தினாலே அந்த தேசத்தை விட்டு, அந்த அடிமைத்தனத்தை விட்டு, அந்த சிறை இருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வழியில் அநேக பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தது. அவருக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. அநேக ராஜாக்கள் அவர்களை எதிர்த்தார்கள். தேவன் அற்புதமான காரியத்தை செய்து அந்த மக்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக தேவதாசனாகிய மோசேவை பலப்படுத்தினார். அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு மோசேவோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் செய்வார் என்றால் அவர் உண்மையுள்ளவர், அவர் மனிதன் அல்ல, வாக்கு மாற அதை நிறைவேற்றுவார். ஆகையினால நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது தேவன் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பலனை நாம் காணும்படியாக தேவன் செய்யக்கூடியவர். இஸ்ரவேல் மக்களை கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அந்த வனாந்திர வழியாக தேவன் நடத்தி வந்தார். கானான் தேசத்துக்கு அருகில் வந்த பொழுது ஆண்டவர் மோசேவை மலையின் மேல் ஏற சொன்னார். அந்த மலையின் மேல் ஏறின பிறகு அந்த கானான் தேசத்தை யாவற்றையும் காண்பித்து நீ இந்த தேசத்துக்குள்ள அடி வைப்பதில்லை என்று சொன்னார். அவ்வளவு தேவனோடு நெருங்கி இருந்தாலும் கூட தேவன் நீதியை நிறைவேற்றும்படி தேவன் தன்னுடைய தாசனையும் அந்த தேசத்துக்குள்ளே போக விடவில்லை. முறுமுறுக்கிறவர்கள் ஒருவரும் அந்த தேசத்தில் கால் வைப்பதில்லை என்று தேவன் சொல்லி இருந்தார். மோசே ஒரு விசை அதை செய்ததினாலே தேவன் அந்த தேசத்துக்குள்ளே போக விடாமல் தேவன் நீதியை நிறைவேற்றினார். ஆகையினாலே தேவன் பாரபட்சம் இல்லாதவர், அவர் நீதியின் தேவன், நியாயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறபடியினாலே இந்த காரியத்தை தேவன் செய்தார். பிறகு மோசே கானானுக்குள்ளே போனதாக நாம் புதிய ஏற்பாடில் பார்க்கிறோம். இப்பொழுது அன்பார்ந்தவர்களே, மோசே மரித்து போயிற்று. கிட்டத்தட்ட 30 நாட்கள் அவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அது முடித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் தேவதாசனாகிய மோசேவின் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வேதத்தில் பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேவின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, மக்கள் துக்கமாக இருந்தார்கள். யோசுவா அவர்கள் நடத்தும்படியாக ஆயத்தமாக இருந்தார். அவன் ஞான ஆவியை கொண்டவனாக இருந்தான். மோசேவினால் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தான். தேவதாசனாகிய மோசேவு கூட அவன் நெருங்கி ஜீவித்தான். மோசேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். மோசே சொல்லக்கூடிய யாவற்றையும் அவன் செய்தான். எகிப்து தேசத்திலே மோசேவுக்கு துணையாக இருந்தவர்கள் காலேபும் யோசுவாவும்.
மோசேவனுடைய அந்த தலைமையிலே அவர்கள் செயல்பட்டவர்களாக இருந்தார்கள். உண்மையுள்ளவர்களாக ஜீவித்தபடியினாலே தேவன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இங்கு யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், 2ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேலின் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் போகும்படியாக தேவன் சொல்லுகிறார். தேவன் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசமாக அது இருந்தது. ஆகையினாலே யோசுவாவை பலப்படுத்தும்படியாக தேவன் அவருக்கு ஒரு வலிமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை தேவன் 18 வருஷங்கள் காத்து இந்த 19ஆம் வருஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் பலவீனமாக காணப்பட்டிருக்கலாம். தேவன் நமக்கு பலமுள்ளவராக, சர்வ வல்லவராக நம்மளோடு இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய பலத்தை பெற வேண்டும். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், 5ஆம் வசனத்தை பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்கிறதில்லை. நான் மோசேவோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாள் மற்றும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் அன்பார்ந்தவர்களே. தேவனுடைய வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்தினுடைய வல்லமை நாம் காண முடியும். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது நம்மளுடைய ஜீவியங்களுக்கு ஒரு அஸ்திபாரமானது. ஆகையினாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் யோசுவாவோடு சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற தேசத்தை நான் கொடுக்கும்படியாக இவர்களை அழைத்து வந்தேன். இப்பொழுதும் நீங்கள் எழுந்து போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை யோசுவா நடுங்கி கொண்டிருந்தானே என்னவோ தெரியவில்லை. தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அன்பார்ந்தவர்களே, தேவன் மோசேவோடு இருந்து செய்த அநேக அற்புதங்களை யோசுவா பார்த்து கொண்டிருந்தார். சிறு வயதிலிருந்து யோசுவா மோசேவை பின்பற்றி கொண்டிருந்தார். அநேக அற்புதங்களை மோசே செய்ததை யோசுவா பார்த்தார். சொல்லுகிறார், மோசேவுக்கு துணையாக இருந்தது போல நானும் உனக்கு துணையாக இருப்பேன். மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அடுத்த பகுதியை நாம் வாசிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்! உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, தேவன் மீது சார்ந்து ஜீவிக்கும் போது தேவன் இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். யோசுவா மோசேவை நம்பி மோசேவுக்கு ஊழியக்காரனாக ஊழியம் செய்தார். மோசேவுக்கு பிறகு தேவன் யோசுவாவை தன்னுடைய ஊழியக்காரனாக ஏற்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. யோசுவாவினுடைய நடத்தையை தேவன் பார்த்தார். மோசேவுக்கு எவ்வளவு நெருக்கமாக ஜீவித்தார் என்றால், மோசேவினுடைய வலது கையாக யோசுவா ஜீவித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் தேவனுடைய
சமூகத்தில் ஜாக்கிரதையாக ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் கூட தேவன் யோசுவாவோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அன்பார்ந்தவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் ஒரு குறிப்பை இங்கு யோசுவாவுக்கு கொடுக்கிறார். என்ன அந்த குறிப்பு என்றால், இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், இந்த மக்களை நீ வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தை நீ கை கொள்ள வேண்டும். நீ அதன்படி ஜீவிக்க புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ கவனமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அது உன்னுடைய கையில் இருக்க வேண்டும், உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று இங்கு தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. தேவன் யோசுவாவுக்கு மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்திருந்தார். என்ன அந்த பொறுப்பு? தேவனால் விடுவிக்கப்பட்ட மக்களை ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் சேர்க்க வேண்டும், அவர்களை சுதந்திரமாக அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மிக பெரிய பொறுப்பை யோசுவாவுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீ உணர்ந்திருக்கிறாயா? தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நீ உணர்ந்திருக்கிறாயா? தேவன் உன்னுடைய ஜீவியத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா? நீ எந்த அளவுக்கு சாட்சியாக ஜீவிக்கிறாய்? உன்னை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை தேவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? உன்னை கொண்டு தேவனுடைய காரியங்கள் எவ்வளவாக செய்ய வேண்டும் என்று தேவன் நோக்கமாக இருக்கிறார். ஆம் சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன்னை வஞ்சிக்கிற எல்லா விதமான எண்ணங்களையும் எல்லா விதமான கிரியைகளையும் தேவ சமூகத்திலிருந்து உன்னை விலக்கக்கூடிய எல்லா விதமான பொல்லாப்பின் காரியங்களையும் விட்டு நீ விலகி வர வேண்டும். தேவ சமூகத்தில் உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபத்தினால உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையினால உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நீ தாழ்மையாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தெரியுமா? தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த பொறுப்புகளை நீ உணர வேண்டும். தேவன் உன்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால் தேவன் உனக்காக ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். யோசுவா இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தார். மோசே தேவ சமூகத்துக்கு சென்ற பிறகு அந்த பொறுப்பை யோசுவா எடுத்துக்கொண்டார். ஆகையினால்தான் தேவன் எச்சரிக்கிறார், என்னுடைய தாசனாகிய மோசே கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணத்தை நீ ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அந்த நியாய பிரமாணத்தின்படி நீ ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் சகோதரர்களே, தேவ வார்த்தை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. கவனமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் தேவன் இங்கு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ளுகிறோம்,
நாம் பலன் கொண்டு இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பலன் இருக்க வேண்டும். தேவ வார்த்தையின்படி ஜீவிக்க ஆவிக்குரிய பலன் நமக்கு வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஏன் தெரியுமா? இன்றைய காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அநேக விசுவாசிகளே ஜீவிக்கிறார்கள். சில விசுவாசிகள் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சில மக்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இதென்ன புதிதாக காணப்படுகிறது? ஜாக்கிரதை. நம்மளை சுத்திகரித்து கொள்ளும்படியாக தேவ வார்த்தை எச்சரித்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால்தான் யோசுவாவுக்கு தேவன் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அதை கை கொள்ளும்படியாக திடமனதாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிப்பேன் என்ற ஒரு உறுதியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இப்படி ஜீவிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று காரியத்தை பார்க்கும். 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பொழுதும் நீ இதை வாசிக்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவ வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பார்த்தீர்கள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை நீ வாசிக்கும் பொழுது உன் வழியை நீ வாழ்க்கைப்பாய். அதாவது நீ போக வேண்டிய வழியை நீ கரெக்டாக அறிவாய், நீ அதில் செல்லுவாய் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். உன் வழியை நீ காத்து கொள்வாய், புத்திமானாக நீ நடந்து கொள்வாய். கர்த்தருடைய வார்த்தை இதை எச்சரிக்கிறது. ஒரு மனிதனை புத்திமானாக செய்யக்கூடியது, சரியான பாதையில் நடத்தக்கூடியது. ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆம் அன்பார்ந்தவர்களே, இது சத்தியமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு நாம் பயப்படும்போது ஞானம் நமக்கு கிடைக்கும். மட்டுமல்லாமல் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீ மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால், தேவனால நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தாழ்மையாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையாக ஜீவிக்காமல் நீ மேன்மை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யார் தன்னை தான் தாழ்த்துவார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆகையினால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தாழ்மையாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் தாழ்மையாக ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வழிகளை தேவன் ஸ்திரப்படுத்துவார். இந்த 19ஆம் வருஷத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த 19ஆம் வருஷத்தில் நீ புத்திமானாக இருக்க வேண்டும் என்றால், இந்த 19ஆம் வருஷத்திலே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தாழ்மையாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் தாழ்மையாக ஜீவிப்பதே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆகையினாலே நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசமானது நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருப்பதாக, உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. உங்களுக்காக நான் இடத்தை ஆயத்தம் செய்கிறேன், நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்லுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நித்திய ஜீவன் உனக்கு வேண்டும் என்றால் இந்த பூமியில் இயேசுவை போல தாழ்மையாக ஜீவிக்க வேண்டும். இந்த நீதிமொழிகள் எழுதியவர் சாலமன் ராஜா. இவருக்கு தேவ ஞானம் இருந்தது, தேவ ஞானத்தை கொடுத்தார். இவர் சொல்லுகிறார், மேன்மைக்கு முன்பதாக தாழ்மை என்று. இவர் எழுதினார், ஆண்டவராகிய இயேசு ஜீவித்து காண்பித்தார். மனிதனாக உனக்கும் எனக்கும் வழியாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய பாதையில் நாம் செல்லுவோம், அவரை பின்பற்றுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். தாழ்மையாக ஜீவிக்க நாம் தேவ இயேசுவினுடைய பாதையிலே அவருடைய அடிச்சோடுகளில் நடப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தின நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவ வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நீர் எச்சரிக்கிறீர் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எங்களுக்கு முன்பாக நடந்த சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். யோசுவாவை நீர் எச்சரித்தீர் ஆண்டவரே. நியாய பிரமாணத்தின்படி நீ நடந்து கொள்ள ஜாக்கிரதையாக இரு, கவனமாக இரு, வலிமை கொண்டிரு, அதை விட்டு விலகாதே, இடது வலது புறத்துக்கு இடறி போகாதே என்று நீர் எச்சரித்தீர் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடிச்சுவாடுகளில் நடந்து வர எங்களுக்கு கிருபை செய்தலும் ஆண்டவரே. விசேஷமாக கடந்த 18 வருஷங்களை எங்களை காத்து இந்த 19ஆம் வருஷத்தினுடைய துவக்கத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தீர். உம்மை துதிக்கிறோம். மட்டுமல்ல, இந்த பயங்கரமான நாட்களில் கடந்த 2 வருஷங்கள் ஆண்டவரே உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான கொடிய நோயிலிருந்து உலகத்தை நீர் காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்த தேவன், இனிமேலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்கள் தேசத்தின் இந்த இரக்கம் காண்பித்து நீர் விடுவித்து ஆண்டவர் எங்களை நடத்தும். இந்த வருஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மளோடு இருந்து அவருடைய சித்தத்தை செய்யவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் தேவன் தாமே நம்மளுக்கு கிருபையாக இறங்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தருடைய சித்தமானால் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும். அடுத்த ஞாயிறும் காலை 9:30 மணிக்கு இந்த செய்தி நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு ஆசீர்வாதங்களை பெறும்படி அன்பாக உங்களை வைக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வாதம்.